இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுக்கறதுக்கோ இல்ல ஃபேஸ் பண்றதுக்கோ எனக்கு எந்த இதுவோ கிடையாது. நான் எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். நான் யாருக்கும் பயப்படுற ஒரு ஆளும் கிடையாது. நான் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். எனக்கு அத பத்தி பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு என்ன ஒரே வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு விஷயம் நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க வீட்டுல, நீங்க ஒரு பெண் தான், நீங்க சமைச்சிட்டு இருக்கும் போது உங்க சாப்பாட்டை யாராவது எடுத்து கொண்டு போயிட்டு என்னம்மா இப்படி கேவலமா சமைச்சிருக்கேன்னு சமைச்சிட்டே இருக்கும் போது எடுத்துட்டு போய் அதை உங்களை திட்டினாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? நிச்சயமா இல்ல, உங்களோட ரஃப் வெர்ஷன் அப்படிங்கறதுனால புரிஞ்சுக்க முடியுது. கேள்வி எங்க வருதுன்னா, சாப்பாட்டை ஃபுல்லா சமைச்சிட்டு நான் பரிமாறினதுக்கு அப்புறம் நீ சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கு, அருகதை இருக்கு. இல்ல அதான் ரஃப் வெர்ஷன்ங்கிறது நீங்க முதல்ல சொல்லிட்டு வரீங்க. பட் ஈவன் அந்த ரஃப் வெர்ஷன் ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகம் அப்படிங்கறது நீங்க எப்படி ஜஸ்டிஃபை? அது ரஃப் வெர்ஷனே வச்சுக்கோங்க. ரஃப் வெர்ஷனே ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்காதீங்க. அதாவது நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 100 பாடல்கள் நமக்கு என்னெல்லாம் ஒரு கிரியேட்டருக்கு ஒரு கிரியேட்டிவா என்னெல்லாம் பாடல்கள் அப்பப்ப தோணுதோ, சின்ன சின்னதா நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணி. இல்ல அதுதான் அங்க நம்ம ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகத்தை ஏன் செஞ்சிருக்கணும் அப்படிங்கறத அதுதான் நான் சொல்றேன். அப்ப நான் சாமி பத்தி பாடின பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல அது நீங்க நல்ல பாடலும் நிறைய பாடுறீங்க, நான் இல்லன்னு சொல்லல. நீங்க நல்ல சிம்பு நல்ல பாடலே பாடலன்னு யாருமே சொல்லல. அம்மா பத்தி பாடின பாட்டு கேட்டிருக்கீங்க? இல்ல நான் பொண்டாட்டின்னு சொல்லி ஒய்ஃபுக்காக பாடின பாட்டு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கு உண்டான பாடல்கள் ரஃபான வெர்ஷன்ஸ் இருக்கு. அது அப்பப்ப எந்த படத்துல எந்த பாடல் தேவைப்படுதோ, அந்த கதைக்கு எது தேவைப்படுதோ அப்பப்ப அந்த பாடல்கள் யூஸ் பண்ணிருக்கோம். இல்ல ரஃப் வெர்ஷன்ங்கிறதுனால கெட்ட வார்த்தை ஜஸ்டிஃபை ஆகுமா? இவ்வளவுதான் கேள்வி. இல்லங்க, நான் என்ன கேக்குறேன்னா, ரஃப் வெர்ஷன் கெட்ட வார்த்தை ஜஸ்டிஃபை ஆகுமான்னா, கெட்ட வார்த்தை யாருமே யூஸ் பண்றது கிடையாதா? ஏன் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண கூடாதுன்றீங்க? தமிழ்ல தாங்க இருக்கிற அத்தனை மொழிகள்லயும் அதிகமான கெட்ட வார்த்தை தமிழ்ல தாங்க இருக்கு. அப்புறம் ஏன் நம்ம சினிமால பீப் பண்றோம், ஏன் மியூட் பண்றோம்? நம்ம குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு ஃபீல் பண்றோம் இல்லையா? குழந்தைங்க வரைக்கும் இன்னைக்கு உங்க பாடல்கள் போய் சேருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். வரைக்கும் பாடல்கள் கேக்குதுன்னு தயவு செஞ்சு இந்த பாடலை பத்தி பேசாதீங்க. குழந்தைகள் வரைக்கும் எந்த பாட்டு போய் சேரும்? ஒசி மாமான்னு டிவில போடுற பாட்டு மட்டும்தான் குழந்தைகிட்ட போய் சேரும். இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு கிரியேட்டரா ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கும் போது நம்ம எந்த வார்த்தைகள் போடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ட்விஸ்ட் பண்ணி இது பண்ணாதீங்க. இப்போ நீங்க குழந்தைங்க கிட்ட போய் சேரும்ன்றீங்க. என் பாட்டு இணையதளத்துலதான் இருக்கு. அப்ப இணையதளத்துல பான் இருக்கு. பான் போய் குழந்தைங்க கிட்ட சேராதா? அதே இணையதளத்துல பான் இருக்கு. அப்ப அந்த குழந்தையால போய் பான் பார்க்க முடியாதா? நிச்சயமா. ஓகே, ஏத்துக்கிறேன். பாட்டு மட்டும் குழந்தை